இனிய காலை வணக்கம். நான் உளவதி தில்லைத்தேவன் லண்டனிலிருந்து. தந்தி தந்தி 947வது தந்தி. தந்தி கம்பிகள் வீதிகளில் தந்தி கம்பிகள் இருப்பதை காணலாம். தந்தி ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அது யாராவது இறந்து விட்டார்கள் என்பதை தூர இடங்களில் இருப்பவர்களுக்கு தந்தி மூலம் அறிவிப்பார்கள். அப்போது தந்தி வந்தது என்று சொன்னால் அவர்கள் ஒரு உள்ளூர பயந்து கொண்டுதான் அந்த தந்தியை உடைத்து வாசிப்பார்கள். பழைய காலத்தில் தந்தி உள்ள போன்கள் இருந்தது. இப்போது தந்தி இல்லாமல், அதாவது தந்தி தொடர்பு இல்லாமலே ஃபோன்கள் பாவிக்கப்படுறது தந்திகள். தந்தி 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 என்றால் அகராதி சொல்லாக கம்பி. கம்பிகள் இல்லாமல் தான் இப்போது ஃபோன்கள் பாவிக்கப்படுகிறது. நரம்பு, ஒரு நரம்பு கையில் இருக்கும் மணிக்கட்டு நரம்பினை வெட்டி விட்டால் இரத்தம், அதாவது குருதி வெளியேறினால் ஒருவர் இறந்து விடுவதற்கு சமமாகும். வானம் நேராக இருக்காது. வானம் இப்போ நாங்கள் வானத்தை பார்த்தாலும் அது ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும், எட்டாத தூரத்தில். பாம்பு என்ற ஒரு பதம் இருக்கிறது. பாம்பை கண்டால் பயப்படாத ஒரு மனிதரும் இருக்க மாட்டார்கள். ஒரு சிலர் பயப்பட மாட்டார்கள், ஆனால் பாம்பை கண்டால் படையும் நறுங்கும் என்று சொல்வார்கள். ஜாலில் உள்ள நரம்பையும் தந்தி என்று சொல்வார்கள். அந்த நரம்பினூடாகத்தான் ஜாலில் இருந்து அழகான, அதாவது கேட்கக்கூடிய விரும்பக்கூடிய இசைகள் வருகின்றன அந்த நரம்பிலிருந்து. நன்றி, வணக்கம்.